அதே போன்று அமைச்சர் அவர்களே, கடந்த அரசாங்கத்தில் தேசிய இளைஞர் சேவர் மன்றத்தினூடாக இளைஞர் கழகங்கள் அமைக்கப்பட்டு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூலமாக கிராம சேகவர் பிரிவிற்கு ஒரு இளைஞர் கழகம் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும், அந்த ஒரு இளைஞர்கள் கழகம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தற்போது காணப்படுகிறது. எனவே இது சம்பந்தமான பல குழப்ப நிலைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களினூடாக அல்லது செய்திகளினூடாக அல்லது அந்தந்த தோட்டப்புறங்களில் கூட இளைஞர்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? உண்மையில் அந்த தேசிய இளைஞர் மன்றங்களை கூட்டுகின்ற அந்த வருத்தமானி, அதாவது அதிகளவாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போவதில்லை, அதிகமான சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போவதில்லை. சில, அதாவது இரண்டும் கலப்பாக இருக்கின்ற சில பிரதேசங்களில் தான் இவ்வாறான பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. இது தொடர்பாக நாங்கள் அமைச்சரிடம் பேசியிருக்கிறோம். எனவே எங்காவது அவ்வாறு இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால், அவ்வாறு அந்த இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் உடனடியாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாங்கள் அமைச்சரோடு பேசியிருக்கிறோம். அவ்வாறு அன்பாரான பிரதேசங்களே அதாவது இரண்டு இளைஞர் மன்றங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். குரல் மேட்ச் ட்ரெண்ட் நியூஸ், இது மலையக மக்களின் குரல்.